என்பதாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பெற்றிருக்கிறார்கள். பாலமுருகன் மற்றும் செந்தில் குமரன் ஆகியோருடைய புதல்வர்களுடைய தமிழ் நாத
நாதஸ்வர சங்கமத்தோடு நீங்கள் இணைந்து மகிழ்ந்தீர்கள். எனவே அந்த இசை விருதை வழங்கிய அந்த கலைஞர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டதோடு அவர்களுக்கு எங்கள் அனைவரும் ஏகோபித்த கரகோஷத்தை தெரிவித்து நாங்கள் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இவர்களை இந்த நேரத்திலே கௌரவித்து பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்க இருக்கின்றோம். சின்னம் சிறார்களாக இருந்த போதிலும் இத்தனை கலை நயத்துடன் இந்த இசை விருந்தை எங்களுக்கு படைத்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் பாராட்டுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அந்த வகையிலே அந்த சின்னம் சிறார்களுடைய எதிர்காலம் இன்னும் பிரகாசிக்க எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியை நாங்கள் இந்த இடத்திலே வேண்டியிருக்கின்றோம். தன்னுடைய திருக்கரங்களால் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துகின்றார். அந்த கௌரவத்தினை ஏற்று சிறப்பிக்குமாறு அந்த சின்னத்திரை கலைஞர்களை இன்முகம் பாராட்டி அழைத்து நிற்கின்றோம். අපි පිටු ඉතිහාසය තුළ මේ හින්දු සංස්කෘතියත් එක්ක බද්ධ වෙච්ච මේ අංගනයන් පිළිබඳව එතරම් අවස්ථාවක් අපිට උදා වුණේ නැහැ මේ විදිහට සම්බන්ධ වෙන්න. ඒ හින්දා 2026 වර්ෂය අපිට වැදගත් වෙන වගේම අපි මේ පිළිබඳව ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන්ම ආදරණීය වෙන පාලක චන්ද්‍රතුමන්ට. එතුමන් ඉතාමත්ම ලේඛකතුව මේ විවිධ සංස්කෘතියන් තුළ ජීවත් වන බහුවිධ සංස්කෘතියක් බහු ආධුනික පරිසරයක් වෙන ශ්‍රී ලාංකික සමාජය තුළ මේ අන්‍යෝන්‍ය ඒකාබද්ධතාවය වර්ධනය කරන්නට තමන්ගේ දෙපාර්තමේන්තුවේ ආදර්ශය සපයන්නට මෙලෙස ඉදිරිපත් වීම පිළිබඳව අපි පාලක චන්ද්‍රතුමන්ට පුතවේදීත්වය පළ කර සිටිනවා. ඒ වගේම තමයි ඊට මනා සහායක් ලබා දෙන හොඳ මෙහෙයුම් කණ්ඩායමක් පාලක චන්ද්‍රතුමන්ට ඉන්නවා. ඉදිරිපිට සහ පසු ஒரு ஒற்றுமை உணர்வும் சந்தோஷமும் புரிந்துணர்வும் இன்னும் எங்களுக்கு அதுவும் எங்களை தேடி, அதாவது வடக்கை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். முக்கியமாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இங்கே கொண்டு வந்ததாலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பயனை பெற்றிருக்கிறார்கள். அங்கே கொழும்புக்கு வருவதென்றால் அதற்காக பல்லாயிரம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டியிருக்கும். பல நாட்களை அவர்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். தங்களுடைய தொழிலை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு கொழும்பிலே வந்திருந்து தங்கியிருந்து அங்கே பணத்தையும் செலவழித்து அங்கே தங்குமிடம், உணவு முதலானவற்றுக்கெல்லாம் பணம் செலவழித்து அந்த பாஸ்போர்ட்டை எடுக்க வேண்டிய சூழல் மாறி இப்போது நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கே வருகை தந்து இப்படி விழாவையும் கொண்டாடி தொடர்ந்து மக்கள் சேவையும் செய்வது பெருமைக்குரியது. எல்லோருக்கும் அந்த சூரிய பகவானுடைய கிருபையாலே அந்த எப்போதும் பிரத்யட்சமூர்த்தியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய கிருபையாலே ஆரோக்கியம், திடகாத்திரம், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். வால்மீகி ராமாயணம் சொல்லக்கூடிய மிக பழமையான இதிகாசத்திலே ராமனுடைய மனைவி சீதையை இலங்கைக்கு ராவணன் தூக்கி கொண்டு வந்து விட்டான், கவர்ந்து கொண்டு வந்து விட்டான். இந்த கதையை பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போது ராமனுக்கும் இடையில பெரும் யுத்தம் நடக்கிறது. இங்கே இலங்கையிலே நடக்கிறது, லங்காவிலே நடக்கிறது. அப்போது அந்த யுத்தத்திலே தொடர்ச்சியாக அந்த போர் முடியாமல் தொடர்கிற போது ராமன் சோர்ந்து போகிறான். அப்போது அகஸ்தியர் சொல்லக்கூடிய ரிஷி ராமனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். சூரியனை பார், சூரியனை போல தேஜஸ் கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், உற்சாகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணு. அதனுடைய பயனாக உனக்கு இந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும் என்று உபதேசம் செய்கிறார். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் பதம் என்று அந்த சமஸ்கிருத இலக்கியம் சொல்லும். அதற்கு பிறகு அப்படி ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை ராமன் சொன்னான் என்றும் அதன் பயனாக ராவணனை அவன் ஜெயித்தான் என்றும் அங்கே எல்லா விதமான ஜெயங்களையும் வெற்றிகளையும் அவன் அடைந்தான் என்றும் அந்த இதிகாசத்திலே இருக்கிறது. அதுபோல இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் சூரிய பகவானை, அந்த ஆதித்யனை பிரார்த்தித்திருக்கிறோம், பூஜித்திருக்கிறோம். அதனுடைய பலனாக எல்லோருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் எல்லா விதமான வெற்றிகளும், எல்லா விதமான நிறைவுகளும், எல்லா விதமான பரிபூரணங்களும், எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறோம். நன்றி.
hari. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இருந்தாலும் அது சம்பந்தமான சாராம்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் ஏனைய நிகழ்ச்சிகளுக்குள் சென்றிருக்கின்றோம். சிங்கள மக்களுடைய நிகழ்வுகள், கலாச்சார நிகழ்வுகள் போல தைப்பொங்கல் நிகழ்வும் இந்து மக்களுடைய ஒரு கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வு. அந்த நிகழ்வை இந்த முறை 2026ஆம் ஆண்டு கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும், அதனை யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்திலே தான் கொண்டாட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் நானே தான் எங்களுடைய ஊழியர் நலம்புரி சங்கத்திற்கு தெரியப்படுத்தி அந்த நிகழ்வை இங்கு யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளுமாறு அவர்களை அன்போடு வேண்டியிருந்தேன். அந்த வகையிலே இந்த சூரிய பகவான் எங்களுக்கு உணவை தருகின்ற சூரிய தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த தைப்பொங்கல் நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இயற்கையும் சூரியனும் இணைந்துதான் விவசாயிகள், அதாவது விவசாயம் செழிப்படைவதற்கு பங்களிப்பு இடம்பெறுகின்றது. அந்த வகையிலே அந்த விவசாயம் செழித்து எங்களுக்கு உணவெல்லாம் அளிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இயற்கையும் சூரியனையும் நாங்கள் நன்றியோடு ஒரு நிகழ்வு கூறுகின்ற, நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த சூரிய பொங்கல் விழா. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு நான் இன்றைய தினம் காலையிலே வருவதற்கு சற்று தாமதமாக இருந்த பொழுதும் அந்த தாமதத்திற்கு நான் உங்களிடம் வருத்தம் வருத்தத்தை தெரிவித்து பொங்கல் வைத்து, புது பானை வைத்து, புது அரிசி பாவித்து, கோலமிட்டு சிறப்பாக கலாச்சார முறைப்படி வீதி ஓரத்தினூடாக இங்கே என்னை அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வை நீங்கள் அனைவரும் சிறப்பாக நடாத்தியிருப்பீர்கள். உண்மையிலேயே யாழ்ப்பாண அலுவலகத்தினுடைய உத்தியோகத்தர்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக, கோஆர்டினேஷன் காரணமாக இந்த நிகழ்வு சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்விலே நடனத்தை வழங்கிய நடன கலைஞர்களும், அதே போன்று நாதஸ்வர தவில் வாத்திய இசையினை வழங்கிய இசைக்கலைஞர்களும் இந்த நிகழ்விலே சிறப்பாக தங்களுடைய இந்த ஆட்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நலம்புரி சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் தலைவர் ஆகியோர்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் இந்த நிகழ்வுகளை நடைபெறுவதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல போலீஸ் பொறுப்பதிகாரி யாழ்ப்பாணம், அதே போல ஏனைய திணைக்களங்களுடைய அதிகாரிகள், யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஆசிர் மாதம் வழங்கி சென்ற பூஜை நிகழ்த்தி சென்ற குருக்களையாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எமது திணைக்களம் சார்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு கட்டுப்பாட்டாளர்கள், ஏனைய பதவியை சார்ந்த உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே இன்றைய இந்த நிகழ்வுகளின் பொழுதும் அலுவலகத்தினுடைய பாதுகாப்பு கடமையினை மேற்கொள்கின்ற எங்களுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும், அதே போன்று இந்த மீடியா ஊடக குழுவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்திலே இந்த அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் மேலும் சிறப்படைய வேண்டும் என்றும், இந்த உத்தியோகர்களுடைய வாழ்வும் சிறக்க வேண்டும் எனவும் இறைவனை பிரார்த்திப்பதோடு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் என்று தன்னுடைய
உரையை சிறப்பாக நிறைவு செய்திருக்கின்ற எங்களுடைய கட்டுப்பாட்டாளர் நாயகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழித்திருச்சு. பிள்ளையார் கோவில் துணை இருக்கு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்திருச்சு. சந்தன 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 நந்தானேனா சன சந்தன 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 நந்தானேனா சந்தன 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 நந்தானேனா சன சந்தன 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 நந்தானேனா. சந்தன 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 நந்தானேனா சன சந்தன 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 நந்தானேனா சந்தன 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 நந்தானேனா சன சந்தன 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 நந்தானேனா. மாசையில ஆசை வச்ச மச்சான கை பிடிச்சோம், மாசையில ஆசை வச்ச மச்சான கை பிடிச்சோம். மச்சானே மச்சானே ஆசையத்தான் வச்சேனே, மச்சானே மச்சானே ஆசையத்தான் வச்சேனே ராசாத்தி